வீட்ல நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு கூட விருப்பப்படுற நேரத்துல சிக்கன் சாப்பிட்ணும்னா, இந்த சிக்கன் ஊறுகாவ செஞ்சு வச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான்வெஜ் பிரியர்கள் உங்களுக்கான வீடியோ இது. 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இதுல உப்பும் தனி மிளகாய் தூளும் 30 கிராம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிருங்க. இங்க மசாலா அரைக்கிறதுக்கு 1/4 கப் நாட்டு கொத்தமல்லி விதைய பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க சிக்கன் பாத்தீங்கன்னா அப்படியே அடுப்புல வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சிக்கன் உள்ள தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இங்க 400 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சுக்க மசாலாயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தனி மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துக்குவோம். உப்பு மொத்தமா சேர்க்காம கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இது முக்கால்வாசி ஆறுனதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸை சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கனாலே ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இது ஒரு 2 நாளைக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. 2 நாள் கழிச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளியில ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா 3ல இருந்து 4 மாசம் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.